நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்களே பணத்தை கொடுத்துடுறோம். ஏன் கொடுக்க வேணாங்கிற? அவ வாங்கின கடனை அக்கா கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க? நீயா கொடுப்ப? ஆமா, நான் தான் கொடுக்க போறேன். என் புருஷன் பட்ட கடனை நான் தான் தீர்க்க போறேன். சார் ப்ளீஸ் ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க. உங்க பணத்தை நான் தேடி வந்து தரேன். என்னம்மா இது வம்பா இருக்கு? வராத கடன் நினைச்ச அந்த அம்மா திருப்பி தரும்போது நீ ஏமா அதை தடுக்கிற? என்ன நியாயம் இது? ப்ளீஸ் சார், இது எங்க தன்மான சம்பந்தப்பட்ட விஷயம். பணத்தை நான் வட்டி போட்டு கொடுத்துடுறேன். ஆட என்னம்மா இது? ஒரு மாசத்துல தரேன் தான் வாங்கிட்டு போனாரு, கடைசியில இப்படி தேடி அலைய வச்சிட்டாரு. இப்ப நான் சொல்றேன் சார், என் வார்த்தையை நம்புங்க. இன்னும் ஒரு மாசத்துல உங்க பணம் வட்டியோட வீடு தேடி வரும். ஏமா நீ பெரிய வீட்டு பொண்ணு, இவங்களும் பெரிய கான்ட்ராக்டர். 10,000 ரூபாய் பணம்ங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் ஏமா என்ன ஒரு மாசம் காக்க வைக்கிறீங்க? சார், என் பிறந்த வீட்டு வசதி, மனோவோட அக்கா வசதியும் மறந்துடுங்க. உங்ககிட்ட வேலை பார்த்த மனோவோட மேரேஜுக்கு கொடுத்த பணத்தை மட்டும் நீங்க நினைங்க. ஒரு மாசம் தவணை கொடுங்க சார். எனக்காக பொறுத்துக்கோங்க சார். பணம் உங்க வீடு தேடி வரும் சார். இப்போதைக்கு இந்த வெட்டி பஞ்சாயத்தெல்லாம் கை மேல காசு வருது, வாங்கிட்டு போங்க. இந்த தன்மானம் உரிமையை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட நாங்க பேசிக்கிறோம். இல்லம்மா, இந்த பொண்ணு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? பணத்தையும் தாண்டி புருஷனோட கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நினைக்குதே, அதை நான் மதிக்கிறேம்மா. மனோ, உன் சம்சாரம் சொன்ன வார்த்தைக்காக இப்ப நான் போறேன். பணத்தை கொண்டு வந்து சீக்கிரம் கொடு. ஓகே, நான் வரேம்மா. என்ன அனு, இது ஒரு சாதாரண விஷயம். இதுல எதுக்கு ஈகோ பாக்குற? அவன் ஏன் தம்பி தானே. இல்ல, நீ தயவு செஞ்சு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கங்க. இப்ப அவர் ஏன் புருஷன். அடேங்கப்பா. இந்த பணம் எங்க கல்யாணத்துக்காக வாங்கினது. அது சம்பந்தமான உறுத்தல் எனக்கும் இருக்கு. இந்த கடனை நான் அடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கை நீட்டி காசை வாங்கிட்டு அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. இப்ப அவர் வந்து கேட்ட உடனே உங்களுக்கு ஊர்த்துதாக்கும். இத பத்தி நீ பேச வேணாம் ஆர்த்தி. நான் ஏன் பேசக்கூடாது? பெருசா புருஷன் புருஷன் சொல்றல, அவன் என்ன பிறந்ததுல இருந்து உன் கூடவே இருக்கா? ஆர்த்தி பேசாம இரு. அனு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அனு, உன் இஷ்டப்படியே நீ பணத்தை கொடுமா. சரியா நீ? என்ன இது? அக்காவே பணம் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் வந்த வரைக்கும் லாபம் நினைச்சீங்களா? சேச்சே, அப்படிலாம் இல்ல அனு. நீ சொல்றதும் நியாயம்தான். ஆனா அக்காக்கு உரிமை இல்லையா? நம்ம அனாவசியமா வீம்பு பிடிக்கிறதா இல்ல அவங்க நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சுக்கிட்டு போட்டோம். ஆனா நமக்கு தன்மானம்னு ஒண்ணு வேணுங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம சொரணை ஏத்தவங்களாயிடுவோம். சுயமரியாதை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். அதுதாங்க நமக்கு அழகு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அப்பப்போ கிடைக்கிற வேலையை பாக்குறத விட்டுட்டு நிரந்தரமா ஒரு வேலையை தேடுற வழியை பாருங்க. நானும் ஒரு வேலைக்கு போறேன். நமக்குள்ள ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்ம சுயமா இருக்கணுங்க. யாரு நிழலையோ நம்ம அந்தி இருக்க கூடாது. அதெல்லாம் சரியானோ. ஆனா நீ ஏன் வேலைக்கு போகணும்? 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வர முடியும். நேத்து வரைக்கும் உங்க அபியக்கா தான் குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து அவங்களே எதிர்பார்த்தா அது தப்பு இல்லையா? உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் பொறுப்பு வரணும். நாளைக்கு ஆனந்தி அக்கா கல்யாணம் ஆச்சுன்னா நீங்க உதவி பண்ணுங்க. அப்புறம் ஆர்த்தி அவளோட வாழ்க்கை, ராஜேஷ் அண்ணாவோட அவளை சேர்த்து வைக்கணும். அவங்கள ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும். நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க. இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கணும். அனு, அது மட்டும் இல்லைங்க, உங்க அம்மா பாவம். 1000 தான் பொண்ணு சம்பாதிச்சு அவங்கள பாத்துக்கிட்டாலும் நம்ம பையன் நமக்கு எதுவுமே பண்ணலங்கிற மன வருத்தம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க. அவங்களுக்கு நீ நிறைய செய்யணுங்க. அவங்களுக்கு எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் முதல்ல பணம் வேணும். அதனால நம்ம 2 பேரும் வேலைக்கு போலாம். மனு ஒரு உதவாக்குறேன்னு யாரும் பேசிடக்கூடாது. மனுஷன்னு எல்லாரும் மெச்சுக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கணுங்க. பாத்தியம்மாவ திமுற. உனக்கு வேற வேலை இல்ல? எப்ப பார்த்தாலும் அவளையும் குறை சொல்லிட்டேன். படி. குட் மார்னிங் சார். மார்னிங். ஆனந்தி,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அந்த புது மேட்டருக்காக ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன? எரிஞ்சு போய் கடைசியில் 2 பாடிஸ், அதோட ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்படியா? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எரிஞ்சு போன 2 பேர்ல ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் பிரபு. ஓ காட். ஆனந்தி, அது பிரபுவா இருக்க கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். நேர்மையான ஆபீசர். என்ன பண்றது? இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் ரொம்ப அபூர்வமா தான் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவுனா கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அந்த இன்னொரு பாடி அது யாரு? உபேந்திராவா? அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இறந்தது உபேந்திராவா இருக்கலாம், ஆனா அது ஒரு யுகமா தான் இருக்கே தவிர கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்போ என்னன்னா, உபேந்திரோட பேக்ரவுண்ட் யாருக்குமே தெரியாது. சரி, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எதுவுமே இல்லை. இப்போ இறந்தது உபேந்திராவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்னா அது உபேந்திரா இல்லைன்னா வேற யாரு? ஐயோ, அது இன்னும் பெரிய குழப்பம் ஆனந்தி. இதில் முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன? இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது தில்லா. அவன் மினிஸ்டர் சங்கரபாண்டியனோட கைகூலி. வாங்குறது கவர்மெண்ட் சம்பளம், ஆனால் கேட்குறது என்னவோ சங்கரபாண்டியனோட பேச்சு தான். இதில் அது சொல்லுது செய்யறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். அதனால என்ன, எப்படியாவது இந்த சிக்கலில் உங்கள் அக்கா அபியை மாட்டி வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலாம். அக்காவியா? அக்காக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இறந்து போன ரஞ்சினி கேஸோட இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருந்தது உபேந்திரா, அவனை தேடி இருந்தது பிரபு. இப்போ பிரபுவும் இல்லை. மொத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, இதை மட்டும் தனி கேஸை ஹேண்டில் பண்ணாமல் ரஜினி கேஸோட சேர்த்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க மினிஸ்டர் சங்கரபாண்டியன், ஆதி, இவங்களோட பேச்சை கேட்டுட்டு உங்கள் அக்கா மாட்டி வைக்க முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது ஆனந்தி, எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயமும் கேள்விப்பட்டேன். உங்கள் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட லிங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதாவது எவிடன்ஸ் கிடச்சிருக்கான். இப்போ என்ன பண்ணுறது பாரதி? நிறைய யோசிக்கணும் ஆனந்தி. அவங்க கேஸை குழப்புவாங்க, திசை திருப்புவாங்க, கிடைக்கிற எவிடன்ஸ்லாம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களால வாங்க முடியாத சாட்சி ஒன்று இருக்குது, நியாயமான சாட்சி. யார் இது? இன்ஸ்பெக்டர் பிரபுவோட ஒய்ஃப். கலைவாணி. அவங்க தான். ரொம்ப நல்லவங்க, நியாயமானவங்க. ஏற்கனவே ஆதி போய் அவங்கள மிரட்டினதுனால ஆதிக்கு எதிரானவங்க. அவங்கள தான் நம்ம நம்ப முடியும். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா முதல்ல அவங்கள போய் பார்க்கணும். நானும் அதே தான் சொல்ல நினைச்சேன். இப்போ வெளியே போயிட்டு வந்த எடிட்டர்கிட்ட சொல்லுங்க. சரி சார். சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குமா, நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மை. உன் புருஷனோட சாவுக்கு காரணம் அந்த அபிதான். அவளோட ஆளுங்க தான் உன் புருஷனை கொண்டிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியலையே சார். நீ அப்பாவிமா, உனக்கு உலகம் தெரியாது, நம்புறதுக்கு சிரமம் தான். ஆனா அதுதானே உண்மை. இல்ல சார், என் வீட்டுக்கார அப்பப்போ பேசும்போதெல்லாம் அபியும் தொல்காப்பியும் நல்லவங்க, அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லி இருக்காரு சார். தெரியுமா, உங்க வீட்டுக்காரர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அவர் உண்மையிலேயே அபியும் தொல்காப்பியும் நல்லவங்க தான் நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு உண்மை தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து அவர் வீட்டுக்கு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அட ஆமாமா, உன் புருஷனுக்கு அபியோட நிஜமான முகம் தெரிஞ்சு போச்சு. அந்த உபேந்திராங்கிறவனுக்கும் அபிய பத்தின உண்மைகள் தெரியும். உபேந்திரா உன் புருஷனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கான். அங்க வச்சு உபேந்திரா உன் புருஷன் 2 பேரையும் தீர்த்துட்டாங்க. இதுதான் நடந்தது. என்னால நம்பவே முடியலையே சார். அம்மா, நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய இஷ்டமா. ஆனா உண்மையில பரிதாபப்பட்டுதான் நானும் அதையும் தேடி வந்திருக்கோம். ஆமாங்க, அந்த அபி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பயங்கரமான பொம்பளைங்க. மா, நீ எங்களை விடுமா, அதை இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்கிட்ட கேளு, அவர் சொல்லுவார் எல்லாத்தையும். ஆமாமா கலைவாணி, மத்தத பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. சத்தவன் என் சகா, என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரன். அவனை கொன்னு எரிச்சிருக்காங்க. இதே மாதிரி காக்கி உடுப்போட எரிஞ்சு போயிருக்கான். என் நெஞ்சு பதறுது. இந்த கொடுமைக்கு காரணமானவங்களை தூக்கல போடணும். அதான் என் ஆதங்கம். இன்னைக்கு நீங்க இப்படி பரிதாபமா நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த அபி. மினிஸ்டரும் ஆதிசாரும் கூட அந்த அபியால பாதிக்கப்பட்டவங்க தான். அந்த பொம்பளையால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். நாம எல்லாரும் சேர்ந்துதான்
உன் புருஷன் சாவுக்கு பழி வாங்கணும். நான் என்ன சார் பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். கேஸ் ட்ரையலுக்கு வரப்ப நாங்க சொல்ற மாதிரி நீங்க சாட்சி சொல்லணும். மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அம்மா, அந்த அபிக்கு வேண்டியவங்களோ இல்ல அந்த அபியோ உன்னை வந்து குழப்ப பாப்பாங்க. அதுக்கு நீ பலியாயிடக்கூடாது. ஐயா, புள்ளைய பறி கொடுத்து நிக்கிறீங்க. இதுக்கு நாம பழி வாங்கி ஆகணும்யா. என்னால நம்பவே முடியல. இனிமே எங்க கதி? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மகனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன வரணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். இந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிக்கு இதை கூட நான் செய்யலன்னா நான் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நாங்க இருக்கோம். அபி சைட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள துரத்தி அடிங்க. என்ன பருதி ஒரே போலீஸா இருக்கு? வண்டி யாருதுன்னு தெரியும்ல, இருங்க பாப்பீங்க ஆள. இவங்க இப்படி அடடா, இப்பதான் சொல்லிட்டு வெளியில வரோம், கரெக்டா வந்துட்டாங்க பாத்தீங்களா? என்னம்மா முறைக்கிற? பண்ற அட்டூழி எல்லாம் பண்ணிட்டு உங்க அக்கா உன்னை தூது அனுப்பியிருக்காளா? என்ன சொல்றீங்க? இத பார், நடந்ததெல்லாம் பிரபுவோட மனைவிக்கு தெரியும். நீ எதுக்காக வந்திருக்க, என்ன டிராமா பண்ண போற, எல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சார் என்ன சார் புதுசு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கீங்க? கதை சொல்லல தம்பி. அபியும் தொல்காப்பியும் சேர்ந்து உபேந்திராவையும் பிரபுவையும் கொண்டுட்டு அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பத்திரிகைக்காரங்கள்ல இப்ப அந்த அப்பாவி பொண்ணை மிரட்ட வந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அவங்க எங்களோட ஃப்ரெண்ட். பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆறுதல் ரொம்ப தேவைதான். கேட்டுக்கமா அவங்க ஆறுதல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என்ன படுத்தாதீங்க. மேடம் என்ன இப்படி பேசுறீங்க? வேணாங்க, இங்க இருந்து போயிடுங்க. ஹலோ மேடம், கொஞ்சம் சேரலாம் செஞ்சுட்டு இங்க இருந்து போயிடுங்க. போங்க. ராஸ்கல், பிளடி ஸ்கவுண்டரல்ஸ், எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி கலைவாணியை மாத்தி இருக்காங்க பாருங்க. ஆஃபீஸ்க்கு போகலாம் ஆனந்தி. எது வந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். என்ன திட்டம் பண்ணியிருக்காங்க தெரியாதுல்ல. வாங்க போகலாம். வாங்க. அம்மா, இத வந்துட்டேம்மா. என்ன அபி, ஃபைல் எல்லாம் பாக்குற? ஆபீஸ்க்கு போகணும்மா. என்ன வந்த உடனே கிளம்புற? அம்மா, நம்ம புதுசா வாங்க போற ஃபிளாட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். சில ஃபைல்ஸ் எல்லாம் வீட்ல இருந்தது, அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் அபி, பொதுவா காலி இடம் வாங்கி தானே ஃபிளாட்ஸ் கட்டுவீங்க. இப்போ என்னமோ பழைய ஃபிளாட்டுகளை வாங்கி இடிச்சு கட்ட போறேன்னு சொல்ற? ஆமாம்மா, ராஜாமணி மேடம்க்கு நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த சைட்டுக்கு பின்பக்கமா இந்த ஃபிளாட்ஸ் இருக்கு. இதை வாங்கி இடிச்சு புது பில்டிங் கட்ட போறேன். பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்மா. இதுக்காக பர்சனலா நான் ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கியிருக்கேன். எவ்வளவு அபி? 1 கோடி ரூபாய். அம்மாடி, 1 கோடியா? ஏமா அதிர்ச்சி ஆகுற? இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்ல விதமா முடிஞ்சா எனக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைக்குமா, பெரிய தொகையும் கிடைக்கும். என்னமோம்மா, எனக்கு என்ன தெரியும் சொல்லு. கோடி கணக்குல சொல்ற, பயமா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் நாளையும் விசாரிச்சு நல்லபடியா பண்ணுமா. கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் நான் வீட்டு செலவுக்கு காசு தரேன், வச்சுக்கோ. இந்தம்மா 3000 rupees இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்தம்மா ட்ரெயின் டிக்கெட்டு. ட்ரெயின் டிக்கெட்டா? யாருக்கு? கொடைக்கானலுக்கு. அனு மனோவுக்கு தான். கல்யாணம் ஆகி பாவம் 2 பேரும் எங்கேயுமே போகாம வீட்லயே அடைஞ்சு கிடக்குறாங்க. ராஜமணி மேடம்ல கொடைக்கானல்ல ஒரு ரெசார்ட்ல மெம்பரா இருக்காங்களாம். அவங்க தான் இந்த ஏற்பாடு பண்ணாங்க. மனோ, அனு, வா. என்னக்கா? இந்தாங்க, நீங்க 2 பேரும் கொடைக்கானல் போறதுக்கான ட்ரெயின் டிக்கெட்ஸ். அப்புறம் இதுதான் நீங்க அங்க தங்க போற ரிசார்ட். அட்ரஸ் இதுலயே இருக்கு. 2 பேரும் போய் ஒரு வாரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ்க்கா.
நாளைக்கே நீங்க கிளம்பணும். சரிக்கா. என்ன சரி? வேணா நீ எதுக்கு இதெல்லாம்? நாங்க எங்கும் போகல. என்ன சொல்ற? ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. பரவாயில்ல நீ வேணாம், இந்த டிக்கெட்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஏமா எதுக்காக இப்படி சொல்ற? வீட்லயே அடைஞ்சு கிடக்குறீங்க. ரிலாக்ஸா போயிட்டு வாங்க. இது பாரு, நான் காரணத்தோட தான் சொல்றேன். நான் மாட்டேன்னு சொல்றதுக்கும் காரணம் இருக்கு. அக்கா, பிகோ பண்றவங்க கிட்ட நீ ஏன் கெஞ்சிட்டு இருக்க? போலன்னா விடு. நீ சும்மா இரு ஆர்த்தி. நீ எதுக்கு போக மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை? ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்களேன். திரும்ப திரும்ப ஏன் கலர்றீங்க? என்ன சொந்தமா காசு சேர்த்து தான் போகணும்னு சபதம் ஏதாவது எடுத்திருக்கியா? அப்படி ஏதாவது நினைச்சா வயசாயிடும். நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? 2 பேரும் வேலைக்கு போறோம். வேலைக்கா? நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? இங்க உனக்கு என்னமா குறை? வீட்ல நிம்மதியா இருக்கலாமே. இல்லைங்க, போகணும். அதான் ஏன் சொல்லு. அக்கா, உனக்கு புரியலையா? மனோவோட ஓனர் கிட்ட இன்னும் 1 மாசத்துல கடன் அடைக்கிறோம்னு மேடம் சொன்னாங்கல்ல, அதான் சம்பாதிக்கிறேன்னு கிளம்பிட்டாங்க. ஆமா, அதுல என்ன தப்பு? படிச்ச படிப்பு எதுக்கு வீணாகணும்? வேலைக்கு போறதுல என்ன தப்பு? வேலைக்கு போறது சரி, ஆனா நீ வீம்புக்குள்ள போற. இது பாரு, ரொம்ப பேசாத. நீ உங்க அக்கா ஆபீஸ்க்கு வேலைக்கு போல? ஓகே ஓகே, விடுங்க விடுங்க. வேலைக்கு போறது நல்ல விஷயம்தான். சரி, நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணி தரேன். வேணா நீ, தொழில் வேற உறவு வேற, 2யும் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். நானே ஒரு வேலை தேடிக்கிறேன். அத்தை, நான் வேலைக்கு போகணும், அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவ வேலைக்கு போறதா இருந்தா போகட்டும். என்ன வேலைக்கு போற அனு? பேப்பர்ல வாக்கின் இன்டர்வியூஸ்னா நிறைய வருது. அதுல ஒரு சிலதுக்கு போலான்னு இருக்கேன். எனக்கு கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிடும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணி. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் அனு.